ஸ்மைலி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மாம்பழம் ஐஸ்கிரீம் தான். மாம்பழம்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். அதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். இப்போ கண்டென்ஸ் மில்க் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். மாம்பழம், சர்க்கரை, சோள மாவு, பால், இந்த 4 பொருட்களை வச்சு தாங்க பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்து நான் கட் பண்ண மாம்பழம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாம்பழத்துக்குன்னு தனியாக சர்க்கரை எடுத்துருக்கணும். அதே மாதிரி பாலுக்குன்னு தனியாக சர்க்கரை வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த மாம்பழத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக சர்க்கரை வந்து அந்த மிக்சிலேயே போட்டு வச்சுக்கலாம். நான் கப் எடுத்துருக்கேன், மிக்சிலேயே போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சோள மாவு வந்து 2 டீஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாலை ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் 1/4 லிட்டர் பாலுக்கு வந்து எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவோன்னா அந்த அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து பொங்கி வர ஸ்டேஜில் வந்து நான் இந்த மாவு வந்து ஆட் பண்ண போகிறேன். மாவு ஆட் பண்ண உடனேவே வந்து இது ரொம்ப கட்டி ஆகிடுது பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக ஆகுது பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் 2 கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வைக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம அரைச்சோன்னா செம்ம க்ரீமியாக ஆகிடுங்க. அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி க்ரீமியாக ஆகிடுங்க. இப்போ வந்து நான் வந்து அரைக்கணுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாம்பழத்தை வச்சுருக்கோம்ல அதை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது சர்க்கரையில். இப்போ வந்து இந்த மாம்பழத்தை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து மாம்பழத்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாம்பழம் அரைச்சதுலேயே வந்து நம்ம செஞ்சு வச்ச க்ரீமே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இல்லைனா கூட இது அப்படியே கூட செய்யலாம். அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாசனைக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன். மாம்பழ வாசனையே உங்களுக்கு வரும். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். நான் போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்க போதுன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து 2த்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களே கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நமக்கு வந்து சுகர் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும். அதனால் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சுகர் கரெக்டாக இருக்குது. இந்த க்ரீமை வந்து நான் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசர்லேயே வந்து ஒரு 5 ஹவர்ஸ் இருக்கட்டும். 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் வந்து திரும்பவும் நம்ம அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கடையில் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நல்லா இன்னமும் நம்ம க்ரீமியாக வேணும்னா நம்ம 2 டைம்ஸ் அரைக்கணும். அதனால் நான் இன்னொரு வாட்டி அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறமா இந்த க்ரீம் வந்து அதே டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். 8 ஹவர்ஸ் வைக்கணும். ஃப்ரீசர் வந்து ஹையில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்படி கட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். வந்து ஹையில் வச்சுக்கோங்க. எனக்கு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. கரண்டி எடுத்து நான் பவுலில் சர்வ் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணதுக்கப்புறமா நறுக்கிய பாதாமை வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள், கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி க்ரீமியாக இருக்குது ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நம்மளுடைய மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.